பொதுவாகவே சோஷியல் மீடியால ரீல்ஸ் நிறைய ரீஷேர் பண்ணுவாங்க. இது யார் ஜாஸ்தியா ரீஷேர் பண்ணுவாங்க? கப்புள்ஸ் அவங்களுக்குள்ளேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. வைஃப் எப்படி பண்ணுவாங்க? மத்த ஹஸ்பண்ட் அவங்க வைஃப் எப்படி பாத்துக்கிறாங்க, ட்ரிப்பிங் எப்படி கூட்டிட்டு போவாங்க, பர்த்டே பார்ட்டி சர்ப்ரைசஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படி ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் எப்படி ஷேர் பண்ணுவாங்கன்னா மீம்ஸ், ஹியூமர்ஸ், இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிறது ஃபன், அவங்க எப்படி சஃபர் பண்றாங்க அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இது ரெண்டு விஷயமே ஆக்சுவலி நல்லது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல சர்க்காசம் காட்ட காட்ட என்ன ஆகும்னா, ஹியூமர் இருக்கிறது நல்லதான், பட் இஃப் யூ ஆர் பீங் சர்காஸ்டிக், இது ரெஸ்பெக்டிங் வந்து ரொம்ப எக்ஸிபிட் பண்ணும். அதே மாதிரி மத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பை காமிச்சு இதுதான் பெர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், இதான் நான் அப்படின்னு காட்டும் போது யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் தேர் ரிலேஷன்ஷிப் அண்ட் ட்ரைங் டு லிவ் இன் தி ஃபேண்டசி. ஸோ திஸ் டசன்ட் சர்வ் யுவர் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகும், உங்க என்விரான்மெண்ட், உங்க ரிலேஷன்ஷிப்க்கு என்ன ஒர்க் ஆகும், அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு other factors you should actually discuss it. This only will serve for the healthy and beautiful relationship. இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.